வெல்கம் டு பிஎஸ் vlogging. வெல்கம் டு BS vlogging. ஓகே, இன்னைக்கு நாம் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மவுண்ட் ரோட் தர்காவுக்கு தான் போகிறோம். எதுக்கு போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட போகிறோம். எதுக்கு போகிறோம்? மவுண்ட் ரோட் தர்கா எதுக்கு போகிறோம்? எதுக்கு போகிறோன்னே தெரில. நான் டீமுன்னா மேட்ச்னே தெரியாமல் இவங்கெல்லாம் என் கூட வந்துன்னுக்குறாங்க. ஸோ ட்ரெயினில் போகிறோம். ட்ரெயினுக்கு டைம் ஆகிடுச்சு. ட்ரெயினுக்கு போயிட்டு குடிச்சிட்டு நாங்களே சிக்கோண்டா சொல்லு. நாங்களே சிக்கோண்டா. சிக்கோண்டா. ஓகே, இப்போ ட்ரெயின் ஏறிட்டு சொல்லலாம். நம்ம போகிற இடம் ஃபுல்லாக சும்மா காடு பகுதியாக இருக்கும். அந்த காட்டில் தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு. ஆனால் அந்த சைடில் வந்து ஒரு கோயில் இருக்கும் நம்ம வர வழியில். ஸோ கைஸ் போங்க போங்க போங்க. இங்கே பாருங்கள் போயிட்டுருக்கானுங்க பசங்க. இன்னும் எவ்வளோ தூரம்னா மூச்சு வாங்குது. இன்னும் எவ்வளோ தூரம் பார்ப்போம்? அதுவும் இந்த வெயிலில் போயிட்டுருக்கோம். மேரி ஹில்ஸ் போகிற வழி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது பாருங்கள். சூப்பராக ஒத்தையடி பாதுதான். தோஃபி, நீங்கள் எதுக்கு போகிறீங்க? சாமி. ஓகேங்க, சாமி கும்பிட தான் போவோங்க எல்லாருமே. ஸோ அங்கே நம்ம போயிட்டு மவுண்ட் ரோட் தர்காவுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு திருப்பி இப்படியே வீட்டுக்கு வந்துடுவோம். ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே நாங்கள் என்டர் ஆகிட்டோம். இங்கே பாருங்கள் நம்ம ரயில்வே ஸ்டேஷன், பிடிஎம்எஸ் ரயில்வே ஸ்டேஷன். இதுதான் பட்டாபிராம் மிலிட்டரி சைடிங். பார்க்காதவங்க பாருங்கள், பார்த்தவங்களும் நல்லா பார்த்துங்க. டோட்டலாக எத்தனை லைன் இருக்குதுன்னு பாருங்கள். எல்லாம் வந்து இந்த குட்ஸு இந்த மாதிரி வந்து எல்லாம் நிற்க வச்சுருவாங்க. கீழே பார்த்துவாங்க. சொன்ன மாதிரி பூனைக்கஞ்சா செடி இதோங்க, இதுதாங்க பூனைக்கஞ்சா செடி. இப்போ மட்டும் காலில் கொஞ்சோண்டு பட்டுச்சுன்னு வச்சுங்களேன், அரிக்கும்ப்பா. அதுக்கப்புறம் எப்படி வந்து அந்த அரிப்பை வந்து நம்ம க்யூர் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூத்திரத்தால் தான் க்யூர் பண்ண முடியும். குப்பமணி கிப்பமணிலாம் கிடையாதுங்க, மூத்திரத்தால் தான். ஸோ இந்த லைனில் தான் வந்து நம்ம போகிற வண்டி வரும்போது நம்ம பாய்ஸும் வந்து வெயிலில் நந்து வந்துன்னுக்குறாங்க பாவம். ஸோ வாங்க ட்ரெயினுக்காக போயிட்டு டிக்கெட் எடுக்கணும். டிக்கெட் எடுத்துகிட்டு ட்ரெயின் வெயிட் பண்ணலாம். ஸோ காய்ஸ், ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம். ட்ரெயின் வந்துடுச்சு. இப்போ இந்த ட்ரெயின் என்ன ஆகும்னா டைரெக்டாக உள்ளே போயிட்டு இன்னொரு ஸ்டாப் இருக்குது, அதை முடிச்சுட்டு திரும்பி வந்துடும். எல்லா ட்ரெயினுக்கு ஒரு ஹாய் சொல்லுங்கள். வந்துச்சு போயிட்டு வர. இப்போ பார்த்தீங்கன்னா டிக்கெட் வாங்கின்னு வரான். நல்லா வடக்கான் மாதிரி வந்துனுங்கிறான். வடக்கான் வாப்பா தம்பி, வாப்பா டிக்கெட் காட்டுப்பா தம்பி. எத்தனை டிக்கெட்ப்பா? 10 டிக்கெட். ரிட்டன் தானே நீங்கள் காட்டுங்க. இருங்க பார்க்கலாம். ஓகே, இந்த பாருங்கள் இந்த டிக்கெட்டு வாங்கியாச்சு. எப்போவுமே போகிறதுக்கு டிக்கெட் தான் ரொம்ப முக்கியங்க. சேஃப் அண்ட் செக்யூராக போயிடுங்க. ஸோ இப்போ ட்ரெயின் வரதுக்கு வெயிட் பண்ணலாம். கைஸ், ட்ரெயின் வந்துச்சு. போன ட்ரெயின் தான் திருப்பி வந்திருக்கு. கொஞ்சம் முன்னாடி போய் ஏறிக்கலாம். ஓகே, செம்ம ஹாட்டாக இருக்குதுப்பா. இப்போ தான் எங்கள் அம்மாயிட்ட திட்டு வாங்கினா, சரியான திட்டு. இந்த பாருங்க ஃபுட்பால் ஏறான பாருங்க. பிளாடி பிளாக் ஐஸ். நம்ம சின்ன பசங்க இவனுங்க அப்படின்ட்டு நினச்சி நம்ம கூட்டின்னு வந்தா இவனுங்க ரொம்ப சிக்கன் குத்துனுங்கிறானுங்க. அங்கங்கே ஓடின்னு ட்ரெயினில் அவங்க அம்மா பாருங்க போய் தூங்கிட்டு இருக்கிறாங்க. பண்ணுறானுங்க இவனாடானா இங்கே ஏதோ மோனாச்சுனுங்கிறாங்க உட்காந்துங்கன்னு. இந்த பாருங்க இந்த மாதிரி தான் நான் காலை வச்சுக்கின்னு 2 பேரை லாக் பண்ணி வச்சுங்க. இவர் என்னடானா ஃபுல்லாக விராட் கோலி பார்த்துனுங்கிறான். விராட் கோலி நான் தாகுதுன்னு தெரில. விராட் கோலி இவர் என்ன டீமு? சிஎஸ்கே டீம் நினைக்கிறேன். ஃபுல்லாக சிஎஸ்கே ஜெர்சியாக போட்டுனுங்கிறாப்புல.
சரி பார்ப்போம், போயிட்டு சென்ட்ரல் வரையும் போவோம். அவ்வளோதான். இவன் மட்டும்தாங்க நல்ல பையன், சைலண்டாக கிடக்குறான். இவன் ரொம்ப வாளுங்க இவன். அம்மா ஒரு வழியா சென்னை சென்ட்ரலுக்கு வந்தாச்சு. Look at that. தேக் பா தோஃபி. சென்னை சென்ட்ரல். இப்போ வந்து மவுண்ட் ரோடுக்கு போயிட்டு ஆட்டோவில் தான் போனோம். போயிட்டு போயிடலாம். சிப்ஸ் வேணுமோ வாங்கிக்கோங்க. ரொம்ப கால் வலிக்குது. சென்னை சென்ட்ரல் ஹே. வாங்க நம்ம இதில் போகலாம். போப்பா, பார்த்து போப்பா தம்பி. இந்த பாருங்க, இதுதான் பசங்க. அவங்க அம்மா விட்டு வராங்க தனியாக. இது பசங்கன்றது நல்ல பசங்க, நல்ல பசங்க. உங்க கைஸ். ஸோ கைஸ், இப்போ நாங்கள் மவுண்ட் ரோட் தர்காவுக்கு வந்தாச்சு. நம்ம கூட இருக்கிற 2 வடக்கன் பிள்ளைங்க ரைட்டா. ஓகே, பூந்தி வாங்கிட்டு இருக்காங்க. ஆளு ஜேத்தும் இதெல்லாம் காசு தான். அதான் வந்து பாத்தியா முடிச்சுட்டு வந்துட்டோம். பறவைகளோட கொஞ்ச நேரம் உரையாட. வா, செம்ம ஜில்லுன்னு இருக்கு இங்கே. இங்கே வந்தாலே அப்படியே பீஸ்ஃபுல்லாக இருக்குது, நிம்மதியாக. பாருங்க, அப்படியே கூலிங்கா. வரணும் எப்பவுமே. இப்போ தான் எல்லாம் முடிஞ்சு அங்கேருந்து முடிஞ்சுட்டு இப்போ கொஞ்சம் சாப்பிட போகிறோம். பசிக்குது. எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஹோட்டல் பிலாலுக்கு வந்திருக்கோம். அப்படியே கொஞ்சம் டீ குடிச்சிட்டு அப்படியே கிளம்பிட்டு வந்துட்டோம் வீட்டுக்கு. ஓகே, வாங்க போகலாம். சொல்லுப்பா தோப்பி, பிலால் ஹோட்டலில் வந்திருக்கேன்னா எப்படி இருக்குது பண்ணு? பண்ணு வந்து நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கா? நீங்கள் சொல்லுங்கள். சூப்பராக இருக்குது பண்ணு. எப்படி இருக்கு? இப்போ இது பார்த்தீங்கன்னா மட்டன் சமோசா. மட்டன் சமோசா ஒரு எடுத்து பைட்டு பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மட்டன் சமோசா. தர்காவுக்கு போயிட்டு இப்போ ரிட்டர்ன் பேக் டு சென்னை சென்ட்ரல் டு ஹோம். எப்படி வந்துச்சு தர்கா? எப்படி வந்துச்சு? நல்லா தான் இருந்துச்சு. நல்லா வெளியே போயிட்டு வருது. தௌஃபிக் சொல்லுங்க, நீ சொல்லுப்பா, எப்படி வந்துச்சு தர்கா? சூப்பராக இருந்துச்சா? சொல்லுப்பா. தர்கா கைசி வரதா? சூப்பராக இருந்துச்சா? நல்லா இருந்துச்சா தர்கா? இவன் வேஸ்ட்டுங்க, இவன் வேஸ்ட்டு ஃபுல்லுங்க. இவன் இருக்காங்க தூங்கினே இருக்கிறான். பாவம், கால் வலிக்குது போல இருக்குது. என்ன பண்ணுறது எனக்கு? பாய்ஸ் திரும்பி பாருங்க. பார்த்தானுங்களா? சிட்டி ரோபோட்ஸ் அவனுங்க. பாய்ஸ் ரொட்டேட்டர் ஹெட்ஸ். அடுத்து நாங்கள் போவது பெங்களூரு ஹே. சின்னசாமி ஸ்டேடியம். பாய்ஸ் ரொட்டேட்டர் ஹெட்ஸ். சின்னசாமி ஸ்டேடியமுக்கு போகிறோங்க விராட் கோலியை பார்க்குறதுக்கு. நீங்கள் வரீங்களா? ஓகே, இப்போ போய் ட்ரெயின் ஏறுவோம். ட்ரெயின் விட்டு பார்ப்போம். ஸோ எல்லாம் சாப்பிட்டுட்டு இப்போ நாங்கள் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம். எவ்வளோ பாருங்கள், வாட்டர் பாய்ஸ் எப்படி இருக்கு பாருங்க. ஓகே, 4 நிமிடம். இப்போது இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் நம்ம ட்ரெயின் ஏற போகிறோம். ட்ரெயின் ஏறிட்டு போக போகிறோம். இதுதான் அந்த ட்ரெயின், நாங்கள் ஏற போகிற ட்ரெயின். திருவள்ளூர் ட்ரெயின். பார்த்தீங்கன்னா ஸ்டேஷன் காலி ஆகுது. ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப காலி ஆகுது. நம்ம தான் பஸ் போல. நடக்க முடியாமல் நடக்கும் எங்கள் சித்தி அவர்கள் தூங்கிட்டே இருக்கான் பாவம். நடக்க முடியாமல் நடக்கும் நம்ம மொபைல் சீரம் அவர்கள். ட்ரெயின் ஏறிட்டோங்க. ட்ரெயின் ஏறியாச்சு. பாவங்க இவன் வந்து ஜாலியாக இருக்கான். என்னப்பா ஆச்சு? சொல்லுப்பா, என்னப்பா ஆச்சு? ஏன்பா உனக்கு என்னப்பா ஆச்சு?
என்ன வேணும் சொல்லு, நான் பண்றேன். ஆச்சுன்னா டிஎம்கே ஆச்சு. என்ன வேணும், என்ன வேணும் சொல்லுப்பா. டயர்டா இருக்கா, டயர்டா இருக்கா, டயர்டா இருக்கா? ஆப்பிள் ஜூஸ் தான் நல்லா குத போலனே. அப்பா இவனுக்கு ஆப்பிள் ஜூஸ் வாங்கி கொடுக்கலையா? அதான் ஆப்பிள் ஜூஸ் வாங்கிட்டியா? உத்தர சொன்னது ஃபர்ஸ்ட் ஆப்பிள் ஜூஸ் உனக்கு. எப்படி இருக்கு பாருங்க, சூப்பரா ட்ரெயின். பட்டாபிராம் வந்து சேர்ந்து விட்டோம் பாருங்க. ஓகே, பட்டாபிராம் வந்துட்டோம். எல்லாரும் இங்க திரும்பி பாருங்க பாய்ஸ், சோல்ஜர்ஸ் திரும்பி பாருங்க. ரொட்டேட் யுவர் ஹெட்ஸ். வா பாய் बोल வா. பாய் சொல்றேங்க பா, பாய் சொல்றேங்க. बाय सोल बा ऐसा बाय बोल के साथ खड़ा रहा. बीएस व्लॉगिंग सब्सक्राइब करेंगे, बोले சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. बीएस व्लॉगिंग सब्सक्राइब करेंगे, सरप्राइज பண்ணுங்க. அப்படி सरप्राइज பண்ணுங்க, सब्सक्राइब பண்ணுங்க. बा बा पीछे देखो बा, यहां देखो बा. बाय बोले, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. बाय बोल बा. तू बोल बा मुबा. बाय.